அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அனைவரையும் அன்புடன் வருக வருக என நமது திருக்கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் பொறுப்பாளர்களின் சார்பாகவும் சங்க உறுப்பினர்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் நமது சித்தி வளாகம் என்கின்ற மேட்டுக்குப்பம் கிராம பொதுமக்கள், கிராம முக்கியஸ்தர்கள், நாட்டாமைக்காரர்கள் அனைவருக்கும் எங்களின் திருக்கலம்பூர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து, இப்பொழுது சன்மார்க்கத்தின் மதிப்புரை, சன்மார்க்கம் என்றால் என்ன என்று சன்மார்க்கத்தின் மதிப்புரையை திரு சாது துளசிராமன் ஐயா அவர்கள் இன்று ஞான சத்சங்கம் செய்ய உள்ளார். நமது திருக்கலம்பூர் சங்க பொறுப்பாளர்கள் அனைவரும் அழைக்கிறேன். நமது சங்கத்தின் சார்பாக திரு சாது துளசிராமன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி மரியாதை செய்யப்படுகின்றது. இப்பெருவிழாவினை நடத்தும் நமது திருக்கலம்பூர் சுத்த சன்மார்க்க சங்க பொறுப்பாளர்கள் தலைவர் இளங்கோ அவர்கள், சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தைப்பூச பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள நாட்டாண்மைக்காரர்களுக்கும் சித்திவளாக சுத்த சன்மார்க்க அன்பர்களையும் மற்றும் படலூரிலிருந்து வருகை தந்துள்ள சுத்த சன்மார்க்க அன்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இங்கு திரளாக வந்துள்ள அன்புள்ள கொண்டம் சகோதர சகோதரிகளையும் அன்புடன் வரவேற்று எல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி வள்ளல் கருணையினால் இந்நிகழ்ச்சியினை தொடங்குகின்றேன். எனது பெயர் துளசிராமன். நெய்வேலி பழுப்பு இருக்கிற நிறுவனத்தில் சீஃப் மேனேஜராக வேலை செய்து வருகின்றேன். திருமணம் ஆகிவிட்டது. இங்கு அனைவரும் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இங்கு ஒரு நண்பர்களையும் சந்திப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்கின்றது. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சன்மார்க்கத்தின் மதிப்புரை. அதற்கு முன்பாக ஆன்மா பற்றிய சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆன்மாவை அறிந்து கொண்டு அதன் மூலம் உண்மையான பரமாத்மா அடைவதே தலையாய நோக்கம். எந்த ஒரு செயல் செய்யும் போது நீங்கள் அந்த செயலை ஆரம்பிக்கும் போது 3 கேள்விகளை கேட்க வேண்டும். ஏன், எதற்கு, எப்பொழுது. ஏன் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் அன்பு பரிமாற்றம். உங்கள் தாய் உங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளர்த்து வருகிறார், அன்பு செலுத்துகின்றார். அந்த அன்பை சமுதாய நோக்கில் பேரன்பாக எல்லாருக்கும் நீங்கள் செலுத்த வேண்டும். திருக்குறள் ஆசிரியர் குரல் ஈன்ற பொழுதில் கைதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். திருமந்திரத்தில் தாய் பற்றிய திருமூல நாயனார், அவரை அறியா அமரரும் இல்லை, அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை, அவளன்றி ஐவரால் ஆவதொன்றும் இல்லை, அவளன்றி ஊர்புகுமாறு அறியேனே. சித்தர்கள் பார்வையில் வாழை தாய் என்றும் வாழை அம்பிகை என்றும் தாயை போற்றி புகழ்ந்து அவர்கள் அருள் பெற்றார்கள். ராமலிங்க சுவாமிகள் பாடல், தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம், தந்தை நிகர் இல்லாத தனித்தலை
வாசகமே தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோம் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியின் சென்னியை வைத்த தெய்வம். காயாது கனியாகி கலந்தெரிக்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம். குற்றம் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக இணைமறக்கும் தெய்வமகா தெய்வம். இச்சபையில் ஆடுகின்றதே தெய்வமதே தெய்வம். திருவாசகத்தில் குறிப்பிட்டது போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையானார். ஹியூமன் தட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் டு அட்டைன் அல்மைட்டி. நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் கடவுளை அடைவதே என்பது முக்கியமான ஒன்றாகும். அதை அனைவரும் நன்கு தெரிந்து ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட வேண்டும். நம் தாய் கடவுளில் பிறப்பு முதல் இறக்கும் வரை நம்மை காப்பது யார்? கடவுள் தான். கடவுளை நாம் கடவுளை அடைய நாம் ஆன்மீக பயிற்சி செய்வது கட்டாயமாகிறது. எதற்காக நாம் இந்த பயிற்சி செய்ய வேண்டும்? தன்னை பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. தன்னை பற்றிய விழிப்புணர்வு என்பது அவேர்னஸ் இருந்து அதன் மூலம் உள்ளுணர்வை நீங்கள் பெற வேண்டும். உள்ளுணர்வு என்பது உயிருணர்வை பெறுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த உள்ளுணர்வு உயிர் உணர்வாக மாற வேண்டும். அப்படி தன்னை அறிய முற்பட்டால் மட்டுமே தன்னை அறிந்து அந்த ஆன்மாவின் நிலையை அறிவது உங்களுக்கு உண்மையான ஆன்ம ஒழுக்கம் கிடைக்கும். அந்த ஒழுக்கத்தின் மூலம் ஆன்ம மகிழ்ச்சி கிடைக்கும். தன்னை அறிதல் பற்றி வரலாற்றை பாடல் இங்கே பதிவு செய்கிறேன். தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே தந்திரம் ஒன்று சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. நானானான் தானானான் நானும் தானும் ஆனான். தேனானான் தெல்லமதாய் தித்தித்து நிற்கின்றான். வானானான் ஞான மணிமன்றில் ஆடுகின்றான். கோனானான் என்னும் புலாவுகின்ற கோமானே. அடுத்து திருமணத்தில் திருமூலநாயனார் பாடல். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான். தன்னை அறியும் அறிவு வளர்ந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. இவர்கள் பாடல்கள் தன்னை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உணர்வுகளே உள்ளுணர்வுகளை உயிருணர்வுகளை தெரிந்து கொண்டால் மட்டுமே ஆன்மீக பாதையில் நீங்கள் தெளிவான ஒரு பயிற்சியை செய்ய முடியும். அப்போதுதான் யோகா அனுபவங்கள் கிடைக்கும். ஆன்ம ஒழுக்கம் கிடைக்கும். ஆன்ம ஒழுக்கம் கிடைக்கும் போது அந்த ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம நிகழ்ச்சியாகவும் அந்த ஆன்ம நிகழ்ச்சி பிறகு ஆன்ம மகிழ்ச்சியாகவும் ஆகும். ஆன்மா மகிழ்ச்சியோடு இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா விதமான சகல இன்பத் துன்பங்களையும் சந்தித்து அதற்கு தக்கவாறு உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆன்ம ஒழுக்கம் பெறுவது எப்படி என்பது சில பாடல்கள் அதன் மூலம் நான் பதிவு செய்கின்றேன். பத்திரகிரியார் பாடல். கண்ணால் அறிந்து கசிந்து முத்துப்போல் உதிரச் செய்வது எக்காலம். தாய்மானவர் கூறுகிறார். பேரானந்தம் முற்றவர்க்கே கண்ணீரும் கம்பளையும் உண்டாகும். உராதவர் கண்ணெஞ்சம் உடையவர் ஆவர். வள்ளலார் பாடல் மகாதேவ மாலை. அதில் 100 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களிலும் மிகப்பெரிய ஆன்ம ஒழுக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். பாடல்களிலும் மிகப்பெரிய ஆன்ம ஒழுக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். அதன் காப்பு பாடல்கள் ஒரு வழி. கற்பாரையும் கசிந்து உள்முழுதும் தேவதேவே. அகவல் பாடலிலே புன்னகை தூக்கிட புரோமம் ஒடுக்கிட கண்ணீர் பெருகி கால்களிந்து ஒடிட. திருவாசகத்தில் காதலாகி கண்ணீர் கசிந்து கண்ணீர் மலைக்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாளும் நாமம் நமச்சிவாயவே. இந்த பாடல்களில் வரும் திருவாசகத்தில் பட்டினத்தார் பாடல் ஒன்று. கல்லா படையும் கருதா படையும் கஷ்டந்துருகி நிலா படையும் நிறையா படையும் எல்லா படையும் பொருத்தல்வாய் கட்சியாகுமாறே. திருவாசகத்தில் முருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார். திருவாசகத்தை பற்றி ராமலிங்கர் சுவாமிகள் சொன்ன வார்த்தைகள். திருவாசகத்தில் ஒரு பாடல் முக்கியமான பாடல். தளர் அது கண்ட வெளிவது போல பொழுது உளம் உருகி உடல் கம்பிக்கு ஆடியும் அழகையும் பாடியும் பரவியும் பசுமரத்தானி அறைந்தால் போல் கசிவது பெருகி கடலென மருகி அழுது மெய் பிடித்து அகம் அனுகூலமாய் நானது ஒழித்து நாடவர் பரிந்துரை அதுவாக கோணுதலின்றி சதுரிலிருந்து அறிமால் கொண்டு சாடும் தனியது பரம அதிசயமாக இருவினை அறியா நடந்தது போல முன்பின்னாகி இங்கிணைக்கு ஏங்கி சாயா அன்பினை நாடோடு தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை பற்றி என்று
மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லுகிறார். அவ்வாறு நீங்க அப்படி பயிற்சி பண்ணும்போது ஆன்ம ஒழுக்கம் உங்களுக்கு ஏற்படும். ஆன்ம ஒழுக்கத்தின் மூலமாக தன்னை அறிய வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும். அந்த தன்னை ஏன் அறிய வேண்டும்? தன்னை அறியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? உலகியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இரண்டாக பிரிக்கலாம். உலகியல்வாதிகள் இன்பத் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்காது. ஆன்மீகவாதிகளுக்கு அந்த திறமை ஏற்படும். அதற்கு காரணம் அவர்கள் தன்னை அறிய முற்படுகின்றார்கள். அதனால்தான் அவர்களுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறது. ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம நிகழ்ச்சியாக மாறும். ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம மகிழ்ச்சியாக மாறும். அந்த ஆன்மா சந்தோஷமாக மாறும்போதுதான் யோகம் சார்ந்த நிகழ்ச்சிகளின் பயிற்சியின் மூலமாக நீங்கள் யோகத்தின் முழுப்பையை அடைய முடியும். அவ்வாறு ஆன்மா சம்பந்தப்பட்ட அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் யோகா பண்டங்கள் பயிற்சிகள் செய்யலாம். ஆனால் முழுப்படை கிடையாது. அடிப்படையான ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆரம்பிக்கலாம்? அதற்கு திருக்குறள் ஆசிரியர் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். இன்பத்தில் இன்பம் நிலையால் துன்பத்துள் துன்புறுத்தல் இல்லாது. இன்பம் வருவது என்ற இன்பம் உங்களுக்கு ஒவ்வொருவரும் கிடைக்கும். அப்படி வரும்போது மிகவும் சந்தோஷித்து நீங்கள் மிகவும் ஆனந்தமாக இருந்து வரக்கூடாது. இன்பம் வருவதே துன்பம் பின்கழுவையாக காத்திருக்கிறது என்று இன்பம் வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாரான நிலையில் நீங்கள் இருந்தால் துன்பம் வருவதை நீங்கள் சுலபமாக சந்திக்க முடியும். அதுதான் முக்கியமான காரணம். இந்த ஆன்மீக பயிற்சி எப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்றால் வயது ஒரு குறையில்லை. கண்ணப்பநாயகர் வெறும் 6 நாட்களே இறைவனை அடைய முழுமையான குழந்தை கிடைத்தாலும் இறைவனை சரணாகதி அடைந்து முழுமையாக இறைவன் பயன் பெற்றார். சிவஞான சம்பந்தர் 60 வயதுகளில் தன் முழுநிலை அடைந்தார். அருணகிரிநாதர் திருப்புகழ் கூறுகிறார், நாம் என செய்யும் போல் என செய்யும் வினைத்தான் என் செய்யும். ஆகையால் இந்த ஆன்மீக பயிற்சி செய்வதற்கு வயது ஒரு தடை அல்ல. நீங்கள் இந்த நேரம் என்ற ஒரு தடை அல்ல. அது சன்மார்க்க சங்கத்தின் முக்கிய பங்காக எழுதுவது அகல் விளக்கு பயன்படுத்தி அவர்கள் தியானம் செய்து சில குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அகலை விளக்கு வைக்கும் முறை பற்றி நான் ஒரு விளக்கு தகர விளக்கை பயன்படுத்தி சிறு வழியை கொண்டு அந்த ஒளியை பெரு வழியாக நீங்கள் மாற்றி அதன் மூலமும் உங்களுடைய உள்ளொலியை பெருக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய கருத்து. அப்படி வாங்க வைக்கப்படும் முறை அந்த அகல் விளக்கில் வைக்கப்படும் முறை 4 ரூம் இருந்ததுன்னா பெரிய ரூமா கொடுக்கணுங்க. எல்லாமே இறைவனுக்கு நீங்கள் மிகப்பெரிய ரூம் கொடுத்தால் அவரும் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் கொடுப்பார். அதை விட்டு நீங்கள் மாடிப்படி அடையோ ஒரு கப்போட்டிலேயோ உங்கள் பூஜை அறையை வைத்தால் அது உண்மையான பலன் சிறிதளவுதான் கிடைக்கும். உங்களுக்கு மனம் இருந்தால் மாற்றம் ஒண்ணுங்க. அல்லது நீங்க மாதம் ஒரு முறையாவது அது ஒரு குறிப்பிட்ட 4 ரூபா இருந்ததுன்னா 1 ரூபா சுத்தம் பண்ணி மாதம் ஒரு முறையாவது நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குருவுக்கு நீங்க உண்மையான அனுசரித்து அவருடைய தோத்திர பாடல்கள் பாடி அவர்களை அதனுடைய மூலமாக ஆன்மீக பயிற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அது மிக முக்கியமானது. மனம் இருந்தால் மாற்றம் உண்டு. மனம் இருந்தால் சன்மார்க்கத்தை சாகா கல்வி என்னும் அன்னமிலா பெருமாள் பலனாக கொடுத்திருக்கின்றார். அந்த சாகா கல்வியை பற்றி அடுத்து அறிந்து கொள்ளலாம். அதற்கு பாடல் நகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருள் வழி விளங்கிட ஆனந்தம் என்னும் இருளற என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே. கௌதம புத்தர் ஒரு கேள்வி கொண்டிருக்கிறார். இருட்டிலிருந்து இருட்டிற்கு செல்பவர்கள் மனிதர்களை 4ஆக பிரிக்கிறார்கள். இருட்டிலிருந்து இருட்டிற்கு செல்பவர்கள், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு செல்பவர்கள், வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு செல்பவர்கள். அவர்கள் தவறான ஆன்மீக மார்க்கத்தில் போவதுதான் அந்த பிரச்சனையை அவர்கள் ஏற்படுத்தும். ஆனால் கடைசியாக பார்க்கும் சொல்லப்படுறது வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தில் வருபவர்கள். சாய்ஸ் இஸ் ஒன்ஸ். நீங்கள் எந்த நிலையில் எது இருக்கின்றீர்களோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஒளியின் தன்மையை பற்றி வரலாற்று சொல்லுகிறேன், பதிவு செய்கிறேன். பிறப்பிலே என்னும் இறைவெளி அகற்றி கண்டு ஞான சபை என்பது ஆன்ம பிரகாசம்.
அந்த பிரகாசத்திற்கு உள்ளே இருக்கும் பிரகாசம் கடவுள், அந்த உள்ளொலியின் அசைவே நாடும். இதைத்தான் சிச்சவை அந்த ஞானசபை என்று சொல்லுகின்றது வரலாறை வாக்கு. ஒளியின் தன்மை உள்ளொலி என்று அழைக்கப்படுகின்றது. உள்ளொலி என்பது 4 வகையாக பிரிக்கலாம். ஆன்ம ஒளி, ஜீவ ஒளி, கண்வழி, மனவழி 4 வகையாக பிரிக்கின்றார். அவர் உள்ளொலியை பெருக்கி 1000 கோடி சூரிய பிரகாசம் அடைய வெள்ளொலியை நீங்கள் காண முடியும் என்பது வரலாறுடைய வாக்கு. அது நிச்சயமாக உங்களுடைய பயிற்சி முறைகளை சார்ந்து அதன் கட்டுப்பாடுகள் கிடைக்கும். திருவருட்பால் சுவாமிகள் பாடல் முதல் வார்த்தை பரசிவம். திருவருட்பாடல் பாடல் பரசிவம் பாடல் திருவடி முயற்சியில பாடல் பரசிவம் சிந்தையும் சண்முகையும் பரசிவம் என்று ஆரம்பிக்கிறது. திருவாசகருக்கு முடிவாக சொல்லப்பட்ட வார்த்தை பரசிவம். பிற மாற்றங்கள் யாவது ஒன்றை நம்ம சன்மார்க்க சட்டத்தில் மட்டும்தான் இதை ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி பண்டமில்லாத பெருவாழ்வும் சவா கல்வியை மற்ற சங்கங்களிலோ சன்மார்க்கம் என்ற சொல்லி இடம்பெற்ற நூல் 3 நூல்கள் முக்கியமான 3 நூல்கள். திருமந்திரம், தாயமானவர், அர்த்தநீராக திருப்புகழ். இந்த 3 நூல்களை முக்கியமாக குறிப்பிட்டிருக்கார்கள். சன்மார்க்க பொருளுணர்வு பற்றி சில பெருமைகள் குறிப்பிட்டார்கள். அது ஒரு உடல் 3 உடலாக பிரிக்கின்றார்கள். ஒருவர் சாதாரண மனிதனாக இருந்து ஒருவர் சன்மார்க்கியாவது வரை 3 உடல் பெறுகின்றார்கள். ஒருவர் எல்லா உயிர்களையும் சமமாக கட்டி அவற்றிடையே மாறாத அன்பு செலுத்தி ஜீவகாரிய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் அவர் அன்புடன் பெறுகின்றார். முதல்ல அன்புடன், அருளுடன், அப்புறம் ஞான வேகம், அதான் பொன்னுடல். அருளுடன் பற்றி குறிப்பிடுவது பின்பு பக்தியால் மாறாத தியானத்துடன் அவர் உலகத்தில் இறைவன் தகுதிகளை பெற்ற பொழுது முன்பு பெற்ற அன்புடல் அருளலாக மாறுகிறது. அந்த அருளுடல் மனமில்லா பெருமாள் சன்மார்க்க சங்கத்தின் பயிற்சியை நீங்கள் முழுமையாக பெற்றால் அருளுடல் வேறிந்த முக்தியால் பொன்னுடமாக மாறுகிறது என்று வரலாறுகளே திருவார்த்தைகள். அது பொறுமைய பாடல்களாக படைத்தார் பாடல்கள் பதிவு செய்கிறேன். பொன்னான பிரயோஜனம் பொன் படைத்தார் கொண்டு பொன் படைத்தோன் தன்னாம் பிரயோஜனம் பொண்ணு தந்து ஏது உண்டு. தங்கம் எல்லாரும் வச்சிருக்காங்க, தங்கத்தினால எல்லாருக்கும் பயன் உண்டு. ஆனால் தங்கத்தை செய்கின்ற பொருட்களுக்கு அணிகலன் செய்கின்ற பொருட்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது. அதேபோல் தங்கம் எல்லாரும் வச்சிருக்காங்க, தங்கம் என்று உங்களுடைய நாளை அது யாருடையது என்பது உத்தரவாதம், உங்களுடையது என்பது உத்தரவாதம் இல்லை. அதாவது பொருள் 2 விதமா நீங்க அதை சொன்னா விளக்கம் முறைங்க. மெட்டீரியலிஸ்டாவும் அதை விளக்கம் கொடுக்கலாம், ஆன்மீக ரீதியாக விளக்கம் கொடுக்கணும்னா எல்லா கையிலையும் செல்போன் இருக்கு. செல்போன் வீட்டில் எல்லாருக்கையும் டெலிஃபோன் இருக்கு. எல்லாருக்கையும் நான் லேண்ட்லைன் டெலிஃபோன் இருக்கேன். இப்ப யாருக்கு இருந்தாலும் சொன்னா லேண்ட்லைன் டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லைன் டெலிஃபோன் வீட்டிலேயே அவங்க ஆசை ஏற்படும். அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியவில்லைன்னா ஒரு வருத்தம் ஏற்படும். அதே அந்த டெலிஃபோன்கள் இந்த டெலிஃபோனாக மாற வேண்டும். அது ஆங்கில மெட்டீரியலிஸ்ட் உலகிவாதியாக கொடுக்கப்பட்டவர்களாக அதே திருமணம் பாடல் முறைவாக கொடுத்திருக்கிறார். ஆசிரியர் ஈசனோடு ஆயினும் ஆசிரியர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் என்பது ஈசன் மேல் ஆசைப்படக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஈசனாக வாழ வேண்டும் என்ற அர்த்தம். அதுதான் அவருடைய பாடல்கள். அதாவது தங்கமே சார்ந்த சன்மார்க்க சங்கத்தில் சேர்ந்திட வேண்டும் வரலாறு கூறுகின்றார். நீங்க சங்கத்தில் சார்ந்து இந்த பயிற்சிகளை செய்யும் போது நீங்கள் தங்கமாக மாறிவிடுவீர்கள். அதாவது உங்களோட பொன்னுடம்பாக மாறிவிடும். பொன்னுடம்பு அகல் வரிகள் எல்லாருமே சொல்லாங்க. பொன்னுடம்பு எனக்கு எல்லாமே சொல்லாங்க. பொன்னுடம்பு எனக்கு பொருளிலும் பொருட்டால் என்னுடம் படைத்த என்னடி என்பே. தங்கம் என்பது நான் குறிப்பிடுவது ஒரு பழமையா பெருவாழ்மை என்பதை தங்கம் என்று குறிப்பிடுகின்றேன். யாரும் தங்கத்தை இளமையாக கேட்டார்கள். பழமையா பெருவாழ்வு சாகாத கல்வி சன்மார்க்க சங்கத்தில் உண்டு. அதுதான் உங்களுடைய ஐயாவுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் திருவருட்பாடை. சன்மார்க்கத்தின் பிரிவுகளை பற்றி உங்கள் பதிவில் சொல்லும்போது 3ஆக பிரிக்கின்றார்கள். சமய சன்மார்க்கம், மத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். சமய சன்மார்க்கம் சத்சங்கம் சத்திசாரமாக 2ஆக பிரிகிறார்கள். மத சன்மார்க்கத்தில் கிரியை, சரியை, யோகம், ஞானம்
சுத்த சன்மார்க்கம் வள்ளலாரால் நம்ம ராமலிங்க சுவாமிகள் தோற்றுவிக்கப்பட்டது ஞானத்தின் ஞானம். கிரி சரி யோகம் ஞானம் வந்து நான்காவது குறிப்பிட்டு அது மத சன்மார்க்கம். கிரி என்று அப்பர் சுவாமிகள் அதில் பயன்பெற்றவர். கிரியில் கலந்தவர். அவர் தாச மார்க்கம் என்று கூறுவார்கள். இறைவனை வந்து எஜமானாக கருதி அவருக்கு தன்னை அடிமையாகி அவர்களுக்கு இறைவனுக்கு தொண்டு செய்கிறது. அப்படி செய்து இறைநிலை பெற்றவர் அப்பர் சுவாமி. சரி என்பது சற்புத்திர மார்க்கம். இறைவனின் தந்தையாகவும் இறைவனுக்கு மகனாகவும் பார்க்கிறது சற்புத்திர மார்க்கம். அதில் பயன்பெற்றவர் திருஞான சம்பந்தர். அவர் நெருப்பில் கலந்தவர். யோகம் என்பது மூன்றாவது குறிப்பிட்டது சகமார்க்கம். அது யோகம் தோழமையை இறைவனை வந்து தன்னை இறைவனை தோழமையாக பார்த்து அதன் மூலியம் இறைவனை அடைகிறார். அவர் பயன்படுத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் காற்றில் கலந்தவர் ஆவார். நான்காவது பார்க்கிறது ஞானம். ஞானம் என்பது குரு சிசிய பாவனை. மாணிக்க வாசகர் அதில் பயன்படுத்துவார். அவர் வானில் கலந்தவர். ஞானத்தில் ஞானம் என்பது வள்ளலார் தோன்றுகிறது. அது சுத்த சன்மார்க்க சங்கம். இரவா பெருநிலை என்றும் சுத்த சன்மார்க்க சங்கத்தில் சமரசுத்த சன்மார்க்கத்தில் முடிவான ஒரு தெளிவான ஒரு மிகப்பெரிய கருத்தில நிறைய கொடுத்திருக்கிறார்கள். அந்த யோகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஒரு பாடல் படிக்கப்பட்டிருக்கிறேன். சரிய நிலை நான்கும் இனிய நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன். உரிய சிவ ஞான நிலை நான்கும் அதன் வெளியாக ஒன்றொன்றாய் அறிந்தேன். வேறு உண்மைகளை பெற்றேன். அரிய சிவ சித்தாந்த வேறான கொள்ளலாம் ஆரம்ப நிலையிலேன். அப்பா என்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன். இங்கு இரவாக உற்றேன் பார்க்கும் வழி. உலகத்துல பணக்கார கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளலாண்டாங்க. அது எந்த சந்தேகமும் இல்லை. தைரியமா நீங்க நம்பலாம். திருவையாறுல ஈஸ்வரன் கோயில் இருக்கு. அங்க ஈஸ்வரன் பல்லாயிரக்கணக்கான சொத்து இருக்கு. ஆனா வருஷத்துல ஒரு நாள் அவர் இருக்கடையில் இருக்கிறாரு. என்ன சில காரணங்களாக இருக்கடையில் இருக்கிறாரு. நம்ம சத்தியநாத சமயங்களுக்கு 365 நாள் 353 வருஷமாக தொடர்பு கொண்டே இருக்கிறார். பிரகாசம் எப்பயுமே கிடைக்கிற பிரகாசத்திலேயே நம்ம சமய ஞான சபை நடத்துகின்றது. அதுதான் அதை நான் சொல்ல வருகிறேன். சமயவாதியான முழுமையான யோகா கொடுக்க முடியாது. அவங்களுக்கு பின்பற்றினால் சமயவாதிகளை பின்பற்றினால் சொற்ப ஆழ்வாரம் மட்டும்தான் கிடைக்கும். எப்படி என்றால் 365 நாட்கள் நீ சமயம் சார்ந்த சங்கங்களை பின்பற்றி ஆழ்வாரம் பெறுவது 365 நாள் கஷ்டப்பட்டு பெறுவது. 30 நாட்கள் சகாட்ச சங்கத்தை நீங்கள் பார்க்கின்றால் பாருங்கள். 30 நாட்கள் என்பது உங்கள் வீட்டில் 30 நாட்கள் அமர் பாராயணம் பண்ணீங்கன்னா 365 நாட்களுக்கு அதற்கு ஈடாகிறது. அவ்வளவு சிறப்பு சர்வாக்கியம் அகவன் பாராயணத்தை முழுமையாக கொண்டிருக்கிறார். முழுதி ஞானத்தையும் முழு யோகா பலனையும் கொடுத்திருக்கிறார். ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கொடுத்திருக்கிறார்கள். இந்த கலியுகத்துல யோகம் சம்பந்தப்பட்ட நம்மளால செய்ய முடியாது. வைத்தியர்கள் பண்றாங்க, எல்லாருமே பண்றாங்க, எல்லா விதமான தொழில்களையும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த காலத்துல யோகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்மளால சாதிக்க முடியாது, தொடர்ந்து பாடுபட முடியாது. அப்படி தொடர்ந்து பாடுபட்டாலும் நம்மளால சாதிக்க முடியும். பயிற்சி இருந்தால் சாதிக்க முடியும். ஆனா சர்வாத்ம சட்டத்தில் எல்லாருமே பயன்படலாம். இங்க இருக்கிறவங்க அது வந்து ஒரு சுலபமான ஒரு பயிற்சியை முன்கூட்டியே அவரு கணிச்சு இந்த 5000 நபர் கொடுத்து இந்த மிகப்பெரிய 90,000 பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஐயாவுடைய காலம் பயன்படுகின்றேன். அவர் சுத்த சமாக்க நெறி என்பதை கொடுத்திருக்கிறது வந்து வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாழ்ந்தேன். பசியினா நினைத்தேன். இருந்தோரிலிருந்து பசியராக அயர்ந்த பெற்றாரே கண்டுள்ள படைத்தேன். நீடியை நீயா வருந்துகின்றேன். என் தேர்வர் கண்டு உலகு குடித்தேன். நீடி மாளிகளாய் ஏழைகளாய் எச்சரித்தோம் சமைக்கட்டே இறைத்தேன். வாடிய பெயர் என்பது ஆத்மா சம்பந்தப்பட்டது. அவருடைய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் நிலைக்கணும், உண்மையான நிலை வேண்டும் என்று வள்ளலாருடைய ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்ற நம்ம ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். சுத்த சன்மார்க்க நிலையை பற்றி நான் சிறப்பறிவேன். சுத்த சன்மார்க்க நிலையை ஐயா வந்து சங்கத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய சொந்த விருப்பத்தினால சங்கம் ஆரம்பிக்கப்படவில்லை.
அதுக்கு முழுக்க முழுக்க ஆண்டவர் வந்து ஆணையிட்டிருக்கார் என்பது பாடல்கள் சொல்லியிருக்கிறார். அந்த பாடல் வந்து நான் பதிவு சொல்றேன். பன்னெறி சமயங்கள் மதங்கள் எண்ணிடுவோர் பவநெறி இதுவரை அறிஞர் செந்நெறி அறிஞர். செந்நெறி என்பது சன்மார்க்க நெறிஞர். பன்னெறி சமயங்கள் மதங்கள் எண்ணிடுவோர் பவநெறி இதுவரை அறிஞனால் செந்நெறி அறிஞர். இறந்து உழவோர் நெறியில் அடைந்தனர். ஆதலில் இனி நீ புன்னெறி தவிர்த்தது புதுநெறி என புத்தமுத அறிகின்ற சுத்த சன்மார்க்க நன்னறி செலுத்துக என்ற எனரசே தனி நடராஜ என் சத்துமணியை நடராஜபதி மாலையை இந்த பாடல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சன்மார்க்க நெறிகளை வந்து இரண்டாம் பிரிக்கிறாங்க. சன்மார்க்க சங்கத்தினர் பின்பற்ற நெறிமுறைகள் இரண்டையும் தனிமனிதர்கள் கடைபிடிக்க வேண்டியதை தனிமனிதன் தங்களையில் நம் தனிமனிதன் முக்காலவர்கள் கடைபிடிக்க வேண்டியதை தனிமனிதன் சமுதாய அளவில் கடைபிடிக்க வேண்டியதை மொத்தம் 10 இருக்குங்க. அதுல முதல் 6 வந்து தனிமனிதன் கடைபிடிக்க வேண்டிய 6 என்ன சொல்லுங்க ஐயா கொடுத்திருக்கிறத பதிவு பண்றேங்க. சமய மதங்களில் நம்பிக்கை கொண்டு கண்மூடித்தனமாக பின்பற்றாமல். இரண்டாவது, இறைவன் ஒருவன் என்பதை ஏற்று ஒளி வடிவத்தில் இறைவனை வழிபட வேண்டும். மூன்றாவது, இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் முதலிய ஒழுக்கங்களை கடைபிடித்தல். நான்காவது, மனைவியை இழந்தோர் மறுமணம் புரியாமை. ஐந்தாவது, கணவனை அந்த பெண்கள் தாயை காட்டாமல் அணிந்து கொள்ள வேண்டும். அணிகலன்கள் அணியாமை. இது வந்து தனி மனிதன் தன்னளவில் கடைபிடிக்கிறது. சமுதாய அளவில் கடைபிடிக்க வேண்டியதை உயிரிழந்தோர் ஆண்மையிலேயே ஒருமைப்பாட்டுணர்வை வளர்த்தல், இறந்தவர்களை எரிக்காது புதைத்தல், பெண்களை ஆண்களுக்கு சமமாக காப்பீர்கள். அதாவது புரட்சி தலைவி இனம் சுவாமிகள் அவர்களின் கொள்கைகள் வந்து சிலவர்கள் பல புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வரலாறு சன்மார்க்க சங்கத்தின் கொள்கைகள் அதில் முக்கியமான ஒன்று கடவுள் ஒருவரை. அதற்கு ஓமையை நான் பதிவு செய்கிறேன். திருக்குறள் ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்து கொள்கிறாங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி வளரும் அதற்கே வளரும். திருமூல நாயனார் கொடுத்திருக்கிறது. ஒன்று கண்ணீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்ணீர் உலகுக்கு நீராவது, நன்று கண்ணீர் நீ நமச்சிவாய பலம் தின்று கண்டவருக்கு திட்டித்த வாழை. அகிலத்து சுவாமிகள் தெய்வம் ஒன்றென்று இறைவன் கூறுகின்றார்கள். திருவாசகத்திலே அறுவருக்கு ஒருவன் அவனையே ஒருவரனாகி அருகே வருகையே சிவபுராணங்களை ஒவ்வொருயாக புதுமனிதன் தாழ்வாக என்று மாணிக்கவாசகர் திருமணம் சொல்லியிருக்கிறார்கள். திருவருள் போல ஐயா உண்மையிலே திருவிழாக இருக்கும் போதே சொல்லியிருக்கிறார்கள். ஒருமையுடன் பொழுது எனது திருமணரை நினைக்கின்ற உத்தமந்த உணவு வேண்டும் என்று பாடல் பாடியிருக்கிறார்கள். ஒருமையுடன் எங்கள் கடவுள் ஒருவரே என்று குறிப்பிட்ட இளமையிலே அவர்கள் நம் தள்ளியிருக்கிறார்கள். மேலும் இதில் வந்து மாணிக்கவாசகர் வந்து மிகப்பெரிய இறைவனே வந்து உருவடிவுக்கு வந்து அருள் கொடுத்தவர், அருள் பெற்றவர் மாணிக்கவாசகர் பெருமான். ஆனால் அவர் கேட்டது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கும். ஆனா பொறுமையா அவர் கேட்கலைங்க. அவருடைய பாடல்களை பதிவு பண்றீங்க. வேண்டம் பெற்றது அறிவோய் நீ, வேண்ட கொடுப்பதும் தருவோய் நீ, வேண்டி என்னை பணிபட்டாய், வேண்டி நீ ஆதாறு செய்வாய். யாரும் அதுவும் வேண்டியே நல்லால் ஏதும் பரிசுத்து உண்டு எனில் அதுவும் விருப்பமாம் என்றேன். ஆண்டவர் என்ன குறிச்சிட்டாரோ அதே போதும் என்ற நிலையில் தான் அவருடைய மாணிக்கவாசகர் பெருமாள் என்ற மிகப்பெரிய ஞானிகளும் சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த ஐயா அப்படி கிடையாது. ராமலிங்க சுவாமிகள் வந்து உண்மைக்கு உண்மையிட்டு இல்லை என்று பெயர் பெற்று செல்லப்பிள்ளை வாங்கி ஆண்டவருக்கு அவர் உண்மையா எல்லா பாடலையும் நீங்க நிறைய பாடல்கள் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அது ஒரு பாடல் வந்து புரியுது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதும் என்னும் நான் சென்றேன் எந்த என் அன்புகளை ஏற்றிட வேண்டும். செவ்வாழ நேரிலே சுத்த சிவமாக திகழ்ந்து போங்க அதன் ஜோதி செலுத்தியிட வேண்டும். தப்பேடு நான் செய்யும் நீ பத்த வேண்டும். தலைவா நிலை பிரியாத நிலையில் வேண்டுவனே. அவர் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறார்கள். செல்லங்களை உரிமையாக தான் கேட்கும். அது போல ஆண்டவரிடம் அவர்கள் உரிமையின் பெயர் பெற்றேன் என்று பாடல் பதிவு பண்ணியிருக்கிறார். திருவருட்பாளர் வார்த்தைகளை பற்றி சொல்லுவது
நான் என்ற வார்த்தை 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். திருவள்ளுவர் ஐயா 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார்கள். நான் என்ற வார்த்தை 5 முறை இடம்பெற்றிருக்கிறேன். சத்தியம் என்ற வார்த்தை பல முறை இடம்பெற்று சொல்லியிருக்கிறார். சத்தியம் உரைக்கின்றேன், பொய்ப்புகளேன், புனைந்துரையேன், பொய்ப்புகளேன், பொற்செவியில் சிற்செவியில் புரிந்தவர்களே. சத்தியம் என்ற வார்த்தை பல முறை ஐயா குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடுமையான வார்த்தைகள் ஒரே ஒரு இடத்துல தான் திருவள்ளுவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த 6000 பாடல்கள் அந்த பாடல் கண்ணிலா காட்சி கடுங்கி ஒழிக்க அருந்தையற்ற நன்மார்க்க ஆக பெருந்தையற்ற நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோருக்கும் ஆதரவை செய்து கண்ணிலா காட்சியில் உலகமெல்லாம் எல்லா நாட்டிலையும் ஒரு பொதுவான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் கண்ணிலா காட்சி நடக்கக்கூடாது. மக்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு நீரும் சிறப்பான வாழ்க்கை நடத்தி ஆண்டவருடைய அறிவு பெற வேண்டும் என்பது ராமலிங்க சுவாமிகள் மிகப்பெரிய ஆசையா. தர்மாசனத்தை பயன்பாடு பள்ளி முக்கியமான பள்ளிகள் என்னன்னா சாகா கல்வி தெரிவிப்பதை அன்றி தேவையில்லை. தர்மார்க்க சங்கத்தை பயன்பாடு மற்றும் முக்கியமான பள்ளி சாகா கல்வி. சாகாதவனே சன்மார்க்கி என்று அதில் முழுவிதமாக தெரிவித்திருக்கிறார். சன்மார்க்க பள்ளியை முறையாக பயன்படுத்துவதற்கு அருட்புஞ்சொலி ஆண்டவர் அவர் பக்குவத்திற்கு தகுந்தவாறு அருள் பாவிப்பார் என்பது வள்ளலாருடைய வாக்கு. வள்ளலாருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கே இருக்கிறாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லா சன்மார்க்க சங்கத்தின் சார்பாகவும் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். அது சில முக்கிய பொறுப்புகளை சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் நமது தமிழ்நாடு அரசாங்கம். இதை ஒரு கோரிக்கையை நான் உங்கள் அனைத்து சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அவருடைய கருத்துக்கள் ஆராய்ச்சிக்குரிய நூல்கள், மிகப்பெரிய நூல்கள். உலகம் பொதுமறை என்று திருக்குறள் மட்டும் வழங்குகிறார்கள். அதை திருவள்ளுவரையும் சேர்க்க வேண்டும். இது உலகம் பொதுமறை. அவர் உலகத்தில் ஒவ்வொரு உயிரையும் அவருடைய நான் நன்கு வாழ வேண்டும், நல்லாக இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசை அவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட நமது கடவுளிலே தங்கி மிகப்பெரிய புத்திசை நமக்கு கொடுத்து அளிக்கிறார்கள். அதில் நாம் மேற்கொண்டு அவருடைய முறைகளில் பயன்படுத்திய முறைகளை முழுமையாக பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று சன்மார்க்க சங்கத்தின் வாயிலாக நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா உயிர்களையும் முற்றுவாங்க, வல்லல் பலரடி வாங்க எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.